தமிழகத்துல அடுத்த ஆபத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா என்னென்ன அப்படிங்கிறத இந்த வானிலை அறிக்கையில முழுமையா நம்ம விளக்கி கொடுத்திருக்கிறோம். ஏற்கனவே வானிலையில சில அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டு வருது. நமக்கு வந்து மழை பொழிவு, குறிப்பா நமக்கு ஜனவரி மாதத்த விட இந்த பிப்ரவரியில ஓரளவு நல்லாவே மழை கிடைச்சிருக்கு. எங்க அப்படின்னா, தென் மாவட்ட பகுதிகள்ல. அடுத்து மார்ச் வரப்போகிற மார்ச் எப்படி இருக்க போகுது? அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம், மே மாதத்துல மழை பொழிவு இருக்குமா? அப்படிங்கிறதெல்லாம் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. புயல் சின்னங்கள், வலுவான நிகழ்வுகள் இந்த கோடை காலங்கள்ல உருவாக போகுது. குறிப்பாக ஏப்ரல் மாதத்துல எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் மாதத்துல சில வலுவான நிகழ்வுகள் பொறுத்தவரைக்கும் வங்கக்கடல் பகுதிகள்ல உருவாகும். இது நகரக்கூடிய திசை பொறுத்து தான் நமக்கு மழை அமைப்புலாம் இருக்க போகுது. மார்ச் மாதம் பொறுத்தவரைக்கும் ஓரளவு அவ்வப்போது பகுதியாக சில மாவட்டங்கள்ல மட்டும் வெப்பசலன இடிமழை அப்படிங்கிறது கண்டிப்பா பதிவாகும். மார்ச்ல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஏப்ரல்ல நமக்கு புயல் வாய்ப்புகள், புயல் சின்னங்கள் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக ஆரம்பிக்கும். ஆனா இது நேரடியாக வந்து தமிழகத்துல கரையை கிடக்குமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. தென்மேற்கு பருவமழை எதிர்நோக்கி நம்ம வந்து இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம், எப்போ தொடங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மே இறுதி மற்றும் ஜூன் முதல் வாரத்தில் கண்டிப்பாக நமக்கு தொடங்கிடும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. கடந்த வருஷத்தில் நமக்கு எப்படி தென்மேற்கு பருவமழை தொடங்கியதோ அதே போல் இந்த ஆண்டும் நிச்சயமாக தொடங்கும். ஆனால் மழை பொழிவில் நிறைய மாற்றங்கள் இருக்க போகுது. போன வருஷம் இருந்த அதே மழை பொழிவு இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழையில் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சில அதிரடி மாற்றங்கள் உண்டு. குறிப்பாக எல்னினோவின் தாக்கத்தை குறித்து கடந்த சில நாட்களாக நம்ம தொடர்ந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தோம். எல்னினோ பொறுத்தவரை இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து தொடங்குவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக பார்க்கப்படுது. 2027 வருஷம் வரைக்கும் இந்த எல்னினோவின் தாக்கம் பொறுத்தவரை கண்டிப்பாக இருக்கும். இந்த 2026 மற்றும் 2027 மிக உச்சமாக எல்னினோ இருக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கும். அப்போ ஒரு பக்கம் கடல் பகுதிகளில் வெப்பம் அடைகிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி நிலப்பரப்புல குறிப்பாக கோடை காலங்களில் வெயிலின் தாக்கம் பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக இந்த வருஷம் பதிவாகும். இயல்பிலிருந்து கூடுதல் வெப்பநிலைங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்போ எந்தெந்த மாவட்டங்கள்ல நமக்கு வந்து கூடுதல் வெப்பநிலை இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட பெரும்பாலும் 90% இந்த வருஷம் நமக்கு கூடுதல் வெப்பநிலையாகவே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க தொடங்கியிருக்கு. ஏற்கனவே நம்ம பிப்ரவரி மாதத்துல நம்ம கடந்த சில நாட்கள் முன்பதாக பார்த்தோம். 20, 21, 22 தேதிகளில் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் நல்ல ஒரு மழை பொழிவு. அப்புறம் 2-3 நாட்களுக்கு முன்பதாக தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் பரவலாக கனமழை பொழிவு. இந்த காற்று சுழற்சி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தமிழகத்தை விட்டு விலகி போயாச்சு. எதனால சென்னை பக்கம்லாம் மழை வரல? ஏன்னா தென் மாவட்டங்களில் மட்டும் நமக்கு மழை பதிவாயிருக்கு. சென்னை, திருவள்ளூர் போன்ற வட தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் மழையவே காணுமே, எப்பொழுது எங்களுக்கு மழை வரும் அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்வியா இருக்கு. கண்டிப்பா அதை நம்ம பார்க்கலாம். தற்போது நிலவரப்படி வானிலை அறிவிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரும் நாட்கள்ல வானிலை எப்படி இருக்கும் என்கிறதையும் மிக தெளிவாக இதுல சொல்லப்பட்டிருக்கு. காற்றின் திசையில சில மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கு. வங்கக்கடலில் உருவாகும் காற்று சுழற்சிகளோ அல்லது தாழ்வு பகுதிகளோ இனி தமிழகத்தில் நேரடியாக வந்து கரை கடக்க வாய்ப்புகள் கிடையாது. அதனால காற்றுடைய திசையில முற்றிலுமாக மாறிடுச்சு. இப்போ வடகிழக்கு பருவ காற்றா இருந்தது, முற்றிலுமாக காற்றுடைய திசை தற்பொழுது மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த மார்ச் மாதத்திலிருந்து உங்களுக்கு அந்த மாற்றங்கள் நீங்க பார்ப்பீங்க. அதிகாலை பனிப்பொழிவுலாம் குறைஞ்சு மார்ச் முதல் வாரத்திலிருந்து அதிகாலை பனிப்பொழிவு குறைந்து பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை எல்லா மாவட்டங்களிலும் தீவிரமாக ஆரம்பிக்கும். காற்று சுழற்சிகள் மற்றும் தாழ்வு பகுதிகள் நேரடியாக இனி தமிழகத்தில் கரை கடக்க வாய்ப்புகள் கிடையாது. அதிகரிக்கும் வெப்பநிலை, அதனால வெயிலுடைய தாக்கம் எங்கெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதலாவதாக வட தமிழக உள் மாவட்டங்களில் இயல்பை விட கூடுதல் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகும். உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டங்களில் இயல்பை விட கூடுதல் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகும். அதிகரிக்கும் வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களில் இயல்பை விட கூடுதல் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். குறிப்பாக சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள், அதே மாதிரி திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இயல்பை விட கூடுதல் வெப்பநிலை பதிவாகும். தற்போதைய நிலவரப்படி 35 முதல் 37 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை தற்பொழுது பதிவாகிட்டு இருக்கு, குறிப்பா உள் மாவட்டங்கள்ல. அதே மாதிரி வரப்போகிற மார்ச் மாதத்திலேயே நமக்கு வெயில் பொறுத்த வரைக்கும் சதம் அடிக்கும். கண்டிப்பா 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் வரப்போகிற இந்த இந்த மார்ச் மாதத்திலே நீங்க பார்க்க போறீங்க. 3வது 4வது வாரத்துல வெயில் சதம் அடிக்கும். அதே மாதிரி ஏப்ரல் மாதத்துல 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் தாண்டி
அதுக்கப்புறம் மே மாதங்களில் 104 அல்லது 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் நிச்சயமாக வெயில் வெப்பநிலை பதிவாகும். சில மாவட்டங்களில் 107 வரைக்கும் இந்த வருஷம் போகிறதுக்கான வாய்ப்பு. 41 டிகிரி செல்சியஸ்லேருந்து 43 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பகல் நேரங்களில் மிக கடுமையானதாக இந்த ஆண்டு அமைய போகுது. போன வருஷத்தை விட வெயில் அதிகமாக தான் இருக்கும். சரி, அப்போ இப்போ நமக்கு எங்கெங்க மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மட்டுமே நமக்கு மழைக்கான வாய்ப்பாக இருக்கும். சில இடங்களில் லேசான மழை அல்லது மிதமான மழை. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி இந்த 5 மாவட்டங்களில் பகுதியாக லேசான மழை மற்றும் மிதமான மழையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள், குறிப்பாக நம்ம ஏற்கனவே இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பற்றி நம்ம பார்த்தோம். குறிப்பாக அந்த 5 பகுதிகளுமே மலையொட்டிய பகுதிகள், கேரள தமிழக எல்லையோர பகுதிகள் முழுவதுமாகவே லேசானது முதல் மிதமான மழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதுவும் இந்த 2 நாள் தான் வரப்போகிற இன்னும் ஒரு 48 மணி நேரத்திற்கு அவ்வப்போது விட்டு விட்டு நமக்கு மழை பொழிவாக இருக்கும். லேசான மழை, மிதமான மழையாக கேரளாவினுடைய கடலோர பகுதியாகட்டும், தமிழக கேரள எல்லையோர பகுதிகள், தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இங்கெல்லாம் நமக்கு கணிசமாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது. அடுத்ததாக வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் நமக்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும். கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகள் அதிகாலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும். தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களிலும் அதிகாலையில் குறிப்பாக 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் லேசான பனிப்பொழிவு இருக்கும். அதுக்கப்புறம் வெயில் எப்பொழுது போல 7 மணியிலிருந்து உங்களுக்கு வெயிலின் தீவிரம் பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் பதிவாக ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் 33 டிகிரி செல்சியஸ் முதல் 36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கிறது. அப்போ தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சற்று இனிமேல் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். தற்போதைய நிலவரப்படி இயல்பான ஒரு வெப்பநிலையா இருக்கு. கடலோர மாவட்டங்களில் தற்போதைய நிலவரப்படி ஒரு இயல்பான வெப்பநிலை அப்படிங்கிறது தான் பதிவாகிட்டு இருக்கு. இன்னும் நாட்களாக இயல்பிலிருந்து கூடுதல் வெப்பநிலை நமக்கு பதிவாக ஆரம்பிச்சிடும். நீங்க மார்ச் 3வது 4வது வாரத்துக்கு மேல போகும்போது கடலோர மற்றும் டெல்டாவிலும் உங்களுக்கு கூடுதல் வெப்பநிலையானது கண்டிப்பா பதிவாக ஆரம்பிக்கும். அதனால மே மற்றும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வரக்கூடிய புயல் சின்னங்கள், வங்கக்கடலில் உருவாகக்கூடிய புயல் சின்னங்கள் தமிழகத்தை ஒட்டி வந்து அதுக்கப்புறமா மேற்கு வங்கமோ அல்லது ஒரிசாவிற்கோ போனால் மட்டும்தான் நமக்கு மழை வாய்ப்புகள் கிடைக்குமே தவிர, ஒருவேளை வங்கக்கடல்ல நமக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தமிழக கடற்கரை பக்கம் வராம அப்படியே திசை மாறி விலகி போச்சுன்னா இருக்கிறதுலே மிக மோசமான வெயில் தமிழ்நாட்டில் பதிவாக ஆரம்பிச்சிடும். அதனால தொடர்ந்து இந்த 2 வகையான சூழ்நிலையில நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். இனி வரப்போகிற நாட்களில் இந்த மழை அமைப்புகள், குறிப்பாக உருவாக போகிற தீவிர நிகழ்வுகள் எப்படி நமக்கு அதனுடைய திசை நமக்கு மாற்றி அமைக்க போகுது அப்படிங்கிறதே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வரப்போகிற இந்த ஏப்ரல் மே மாதங்களில் உருவாகக்கூடிய தீவிர நிகழ்வுகள் குறித்து இனி வருகிற நாட்களில் உங்களுக்கு நிச்சயம் அறிவிக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.